தேவன் அவர்களின் சின்னஞ்சிறு கதை. அவசரமாக ஒரு குண்டூசி தேவைப்பட்டது. ராஜத்தின் பீரோவை திறந்தேன். உடனே 4 ஜாக்கெட்டுகள், ஒரு புடவை, 2 கர்ச்சிப்புகள், ஒரு ஒட்டியானம், ஜடப்பின்னல் இவ்வளவும் கீழே உருண்டன. அசாத்தியமாக கோபம் வந்தது எனக்கு. என்ன ராஜம், பீரோவை இவ்வளவு கேவலமாகவா வைத்துக் கொள்ள வேண்டும்? வேண்டிய ஜாமான்களை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவைகளை பெட்டியில் வைக்கக்கூடாதா என்றேன். சொல்லுவேன், எல்லாம் தான் ஒரே சமயம் வேண்டியிருக்கிறது. வேண்டியிருக்கட்டுமே, அதற்காக குப்பை தொட்டி மாதிரி? நீங்கள் கை வைத்தவுடன் அது குப்பை தொட்டியாகி விடுகிறது. உங்கள் மேஜையில் நான் கை வைக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பின் எப்படி இருக்கிறதா? வாஸ்தவமாகவே என் மேஜை கொஞ்சம் அப்படித்தான் இருந்தது. வேண்டாத கடிதங்களை கிழித்து எரியலாம் என்ற தீர்மானத்துடன் போனேன். மேஜையை திறந்தவுடன் ஒரு பழங்கடுதாசி கட்டு அகப்பட்டது. முதல் கடுதாசியை பாராமலே கிழித்து கூடையில் போட்டேன். பிறகு ஒவ்வொரு கடிதமாக படிக்கத் தொடங்கினேன். அடுத்த கடிதம் என்னுடன் காலேஜில் படித்த கமலா எழுதியது. காலேஜ் ஞாபகத்துக்காக அதை வைத்து கொள்ள வேண்டும். 3வது கல்கத்தாவில் என்னை கல்யாணம் செய்ய உத்தேசித்திருந்த லட்சுமிபாய் எழுதியது. அதை எழுதியிருந்த அழகுக்காக அதை கிழிக்க முடியவில்லை. இப்படியாக ஒவ்வொரு கடிதமும் முக்கியமாகத்தான் இருந்தது, கிழிக்க முடியவில்லை. அப்பொழுது ராஜம் அங்கே வந்து சேர்ந்தாள். ஏன்னா, ஒரு கடுதாசி தான் கிழிக்க முடிந்ததா என்று கூறி நான் கிழித்து போட்டிருந்த ஒரு காகிதத்தை எடுத்தாள். உடனே, ஐயோ, நம் கல்யாணம் ஆனவுடன் முதலில் நான் எழுதிய கடிதம் அல்லவா இது, இதை கிழித்து என்று பிசிக்க ஆரம்பித்தாள். முற்றம்.